பொங்கலம்மா தன்னான நானே இப்போ புதுப்பான பொங்கலம்மா நானே கரும்பு கட்டோடதான் தன்னான நானே அது கணக்கான பொங்கலம்மா நானே பொங்கலம்மா தன்னான நானே அந்த புதுப்பான பொங்கலம்மா நானே. முப்பாட்டன் காலந்தொட்டு முப்போகம் கண்ட பூமி என்று வரலாறு கூறுகிறது. இப்பெருமைக்கு விதையாக இருப்பது இயற்கையை மறவாது இருக்கும் நமது பண்பாடு. இயற்கை தாய்க்கு நன்றி தெரிவிப்பதே பொங்கல் விழாவின் கருவாகும். பசி பட்டினி இன்றி வாழ்வதற்கு உதவும் விவசாயத்தில் மாடுகளுக்கு தலையாய பங்கு உள்ளது. இந்த அழகான திருநாளில் நாம் அனைவரும் சோற்றில் கை வைப்பதற்காக சேற்றில் கால் வைக்கும் விவசாயிகளிடம் தை திருநாளான பொங்கலை கொண்டாடும் முறையை கேட்கலாம். தை மாதம் 1ஆம் தேதி மணப்பொங்கல்னு வீட்டுக்கு வாசலுக்கு முன்னால் வைக்கணும். 2ஆம் நாள் மாட்டு போட்டு மாட்டு கட்டுத்துறைக்கு பக்கத்தில் வைக்கணும். 3ஆம் நாள் அப்புறம் 2ஆம் நாள் மாட்டுக்கெல்லாம் அலங்கரித்து தான் பொங்கல் வைக்கிறது. 3 நாள் வழக்கம் போல் ஜல்லிக்கட்டு. இப்போ மாதம் பிறக்க போகுதுன்னு சொல்லும்போது பாரம்பரியமாக எங்கள் மாடுகளை குளிப்பாட்டி பொங்க வச்சு மஞ்சள் கொத்து கரும்பு எல்லாம் வச்சு தான் சாமி கும்பிடுவோம். பொங்கல் முதல் வெள்ளை அடிப்பாங்க. வெள்ளை அடித்து வீடெல்லாம் சுத்தப்படுத்தி வெளியெளி போட்டு பொங்கல் அன்னைக்கு கரும்பு 2 சைடு வச்சு கலர் கோலங்கள் போட்டு அது பொங்கல் வாசலை வச்சு எல்லோரும் பக்கத்து நின்று பொங்கல்னு சொல்லுவாங்க. பொங்கல் வீட்டுக்கு மணப்பொங்கல் வைப்பாங்க. கரும்பு பச்சரிசி வெல்லம் தேங்காய் பழமெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டு எல்லாருக்குமே பொங்கல் பொங்கி எல்லாருக்குமே மக்கள் கொடுப்பாங்க. மாட்டு வெள்ளை அடித்து வீட்டில் வெள்ளை அடித்து மாட்டுக்கு வார்னிஸ் இதெல்லாம் அடித்து பொங்க வச்சு முன்னாடி வாசல் முன்னாடி பொங்க வச்சு அந்த மாட்டை விரட்டி விடுவான். மஞ்சட்டு மாதிரி விரட்டி விடுவான். பொங்கலுக்கு 3 நாளைக்கு விசேஷமாக இருக்கும். காலையில் மாடுகளை குளிப்பாட்டி கலர் கோலம் போட்டு வீட்டுகள் வாசலில் ஒரு கோயில் இருந்தால் கோயிலுக்கு வீட்டுக்கு முன்னால் கோயில் இருந்தால் கோயிலில் பொங்கல் வைப்போம். இல்லைன்னா வீட்டில் பொங்க வச்சு மாடுகளை குளிப்பாட்டி மாட்டுகளுக்கு பொட்டு வச்சு நல்லா சிறப்பாக கொண்டாடுவது. கிராமத்தை பொறுத்தளவு வருஷம் அந்த பொங்கல் வரையில் வீட்டுக்கு தலைவரி மாதிரி போட்டுருவோம். 50 ரூபா போட்டு எல்லா பேரும் சேர்ந்து ஒற்றுமையாக சேர்ந்து இந்த விளையாட்டு போட்டிய இளைஞர்கள் பெரியவர்கள் மற்ற பெண்கள் அனைத்து பேரும் சேர்ந்து பொங்கல் விளையாட்டு நடத்துவோம். பெண்களுக்காக கோல போட்டி வைப்போம். கிராமம் சார்ந்த பொங்கல் அப்படின்னு என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த வருஷம் ஏற்கனவே ஒரு போகம் அறுவடை பண்ணியாச்சு. அடுத்த 2வது அறுவடைக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வருஷம் ஓரளவுக்கு பொங்கல் நல்லா செழிம்பாக இருக்குது. கட்டி கொடுத்தாக்கா அதுகளுக்கு பொங்கச்சீர் கொண்டு போய் பூசணிக்காய் காய்கறியை கொண்டு போய் பொங்கப்பானை எல்லாம் அதுக்குள்ளே சேகரித்து கொண்டு போய் சீனி கரும்பு எல்லாம் நாங்கள் ஒரு 10 பேர் எங்கள் சொந்த வந்ததில் கூட்டி போய் அவங்களுக்கு சீலை துணிமணி எடுத்து கொடுத்து அவங்கள பார்த்துட்டு வருவோம். இப்போ நம்ம பொங்க வைக்கிற அன்றைக்கி அது அவங்க வீட்டில் பொங்க வச்சு எங்களுக்கு கொண்டு கொடுப்பாங்க. நம்ம தாய் தகப்பன்னு கொண்டு போய் கொடுக்கணும். இன்னும் அது பாரம்பரியமாக எங்கள் கிராமத்தில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. கிராமப்புறங்களில் இருந்து ஒரு கல் இருக்குது. அந்த கல்லை இளவட்டக்கல்லை தூக்குறதுக்கு மாமி மச்சனங்களுக்கு நாங்கள் தூக்க சொல்லி அதை சொன்னோன்னே அவங்க தூக்குவாங்க. முடியாதவங்களை நாங்கள் கேலி பண்ணுவோம். அது ஒரு பாரம்பரியமாக நடந்துக்கிட்டு இருக்குங்க. அதை முடியாட்டி அவதாரம் ஒரு 50 ரூபா 100 ரூபா அவதாரம் இந்த மாதிரி பார்த்துக்குறோம். இளவட்டக்கல்ல இது ஒரு 9 பேர் சேர்ந்து ஒரு சுண்டு வரலால் தூக்கி போடுவோம். இதான் பொங்கலுக்கு எங்களுடைய பாரம்பரிய பெருமை. இந்த தீபாவளி பண்டிகை இதை விட எங்களுக்கு பொங்கல் பண்டிகை கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். எங்களுக்கு 3 நாளைக்கு நாங்கள் சிறப்பாக கொண்டாடுவோம் பொங்கல். அந்த பொங்கல் எங்களுக்கு நல்ல பாரம்பரியமாக காலங்காலத்துக்கு இருக்குது. பாட்டைங்க காலத்துலேருந்தே இருக்கிறது தான். இதை நாங்கள் புதுசாக மாற்ற போகிறதெல்லாம் கிடையாது. மழை பெய்ய வேணும் பொங்க அந்த குளங்கள் எல்லாம் பெருக வேணும் பொங்க 4 வரப்புலைய தன்னான நானே அந்த நட்டு வரும் செல்ல கிளி தன்னான நானே நானும் ரொம்ப ஏழையம்மா தன்னான நானே நீ நல்லா போடு நாத்துகளை தன்னான நானே.